ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்பவுண்ட். இன்னைக்கு ஸ்கெட்சப் வீடியோவில் டிராயிங் டூல்ஸில் உள்ள ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்கிள் கமெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை ரெண்டு பற்றி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் டூல். ஸோ ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி ரெக்டாங்கிளோட டெஃபினேஷன் என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எந்த ரெண்டு சைடுமே எடுத்தீங்கனாலும் அதோட ஆப்போசிட் வந்துட்டு ஈக்குவலாகவே இருக்கும். ஸோ இப்போ ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்கெட்சப்பில் பேசிக்காக நீங்கள் எந்த டூல் கமாண்ட் யூஸ் பண்ணனாலுமே அதோட பர்ஃபெக்டாக அதோட வியூஸ் எடுத்து வந்து யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்துட்டு ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ 3 டைரக்ஷனுமே இருக்கும், எக்ஸ் ஒய் செட். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வியூஸோடது இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் வந்து டாப் வியூ. ஸோ டாப்னா எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் இருக்கும். ஸோ டாப் வியூலேருந்து ஏதாவது உங்களுக்கு ட்ராயிங் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி வியூ எடுத்து ட்ரா பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரைட்டு, லெஃப்ட்னு எல்லாமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வியூ எடுத்து ட்ரா பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ட்ராயிங் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்மளுக்கு வந்து டேரக்ஷனே சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு எலிவேஷன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் ஷோ பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் நான் எனக்கு காமிக்கணும்னா கரெக்டாக உங்களோட ஃப்ரண்ட் எலிவேஷன் சூஸ் பண்ணி அங்கே போய் உங்களோட ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான வியூவில் வந்து இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து தப்பாக தான் இருக்கும். ஸோ இப்போ ரெக்டாங்கிள் கமாண்டை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் டாப் வியூ சூஸ் பண்ணிக்கிறேன். டாப் வியூவில் போயிட்டு என்னோட ரெக்டாங்கிள் கமாண்டை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பாயிண்ட்டை நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ நம்ம எங்கே ட்ராக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு க்ளோஸு சர்ஃபேஸாக ஃபார்ம் ஆகும்போது சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். நான் திருப்பியும் வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ இப்போ எப்படி டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம செகண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்க மெஷர்மெண்ட் பாக்ஸில் டைமென்ஷன் கொடுத்துடணும். ஸோ எப்படி டைமென்ஷன் கொடுக்கலாம்னா, என்ன வேல்யூ வந்து லென்த்துக்கு வருதோ ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ கொடுத்துட்டு கமா கண்டிப்பாக கொடுக்கணும். கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பிரெத் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது எனக்கு நான் மெஷர் பண்ணி பார்க்கணுன்னா இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் 10 feet அண்ட் 20 feet இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். நம்ம கமா கொடுக்காம வேல்யூஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு கரெக்டான வேல்யூஸில் டைமென்ஷன் ஃபார்ம் ஆகாது. ஸோ அகைன் நான் ரெக்டாங்கிள் கமாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த ரெக்டாங்கிள் கமாண்டில் தான் ஸ்கொயர் கமாண்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸ்கொயருக்குன்னு தனி கமாண்ட் கிடையாது. ஸோ ஸ்கொயர்னா என்ன, எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 feet. ஸோ ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு 10 feet கம்மா 10 feet அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரெண்டு சைடுமே ஈக்குவலாகவே வந்துடும். இதை கூட நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே கிளிக் பண்ணும்போது 10 feet கம்மா 10 feet. ஸோ இப்படி தான் ரெக்டாங்கிள் கமாண்ட் அண்ட் ஸ்கொயர் கமாண்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதே ரெக்டாங்கிள் கமாண்டில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாயிண்ட்லேருந்து அனதர் பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணோம். இப்போ எனக்கு அதே வந்து ஒரு சென்டரை பேஸ் பண்ணி நான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணோன்னா ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ட்ராக் பண்ணி கொண்டு போகும்போது கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருக்க பாயிண்ட்டை வந்து சென்டர் பாயிண்ட்டாக சூஸ் பண்ணிக்கோம். ஸோ சென்டர் பாயிண்ட்டாக சூஸ் பண்ணி இதுக்கு மேலே நம்ம கொடுக்குற லென்த் அண்ட் பிரெத் வந்து அதுலேருந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 feet கம்மா 15 feet அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ என்னோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட் லென்த் 10 feet அண்ட் பிரெத் வந்து 15 feet எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரியும் ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு எண்டு பாயிண்ட்லேருந்து இன்னொரு எண்டு பாயிண்ட் டைமென்ஷன் கம்மா கொடுப்போம். நெக்ஸ்ட் ஸ்கொயர்னாலுமே 2 டைமென்ஷன் ஈக்குவலாக கொடுப்போம். நெக்ஸ்ட் என்னோட சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ரெக்டாங்கிள் வரையணும்னா நம்ம கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் ரெக்டாங்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே நம்ம டாப் வியூவில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும். இதே வந்துட்டு நான் வேற ஒரு எலிவேஷனில் சூஸ் பண்ணோன்னா அதோட எலிவேஷன் பர்டிகுலராக சூஸ் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் கமாண்ட் எடுத்து இப்போ வந்து ரெட் கலர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நான் அதோட எலிவேஷன்லேருந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களோட கரெக்டாக அதோட எலிவேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் இதுக்கு மேலேயே ட்ரா பண்ணால் கூட நான் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் இதை மட்டும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ராயிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ போக போக நம்ம ட்ராயிங்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம வந்து சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ரெக்டாங்கிள் கமாண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்க்கிள் கமாண்ட். ஸோ சர்க்கிள் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நான் டாப் வியூவே சூஸ் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் சூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நான் வந்து அங்கே போய் ஃபீல்டில் போய் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கீழே மெஷர்மெண்ட் பாக்ஸில் சைட்ஸ்ன்னு கேட்கும். ஸோ சைட்ஸ்னால் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதுமாதிரி 4, 5, 6க்கு ஒவ்வொரு சைஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஸோ நம்மளுக்கு எத்தனை சைட்ஸ் வேணுமோ நம்ம கொடுக்கலாம். ஸோ சர்க்கிளுக்கு வந்துட்டு 999 மட்டும்தான் வேல்யூ எண்டாக கொடுக்க முடியும். ஸோ ஒரு 3லேருந்து 999 வேல்யூஸ் வரையும் கொடுக்கலாம். 1000 கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
நான் ஒரு 5ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சர்க்கிளோட ஷேப் என்ன ஆயிடுச்சு, 5க்கு வந்து மாறிடுச்சு, பென்டாகனாக மாறிடுச்சு. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணுமோ நான் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 20 feet வேணால் 20 feet கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி தான் நான் சர்க்கிள் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை சைட்ஸ் வேணும், எனக்கு இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நான் சர்க்கிளில் போயிட்டு சைட்ஸில் போயிட்டு 3 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ட்ரையாங்கிளோட ஷேப் வந்துச்சு. இப்போ இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து எனக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ அதோட சைடு எத்தனை நம்பரோ அதை கொடுத்துட்டு நம்ம ரேடியஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம சர்க்கிள் வந்துட்டு 999 கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து சர்க்கிள் கமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு 999 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதே வந்துட்டு 1000 கொடுத்தேன்னா எனக்கு என்ன காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா எரர் காமிக்கும். 1000 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னே இந்த கர்வ் செக்மெண்ட் வந்து 3லேருந்து 999 தான் இருக்கணும். ஸோ இதுலேருந்து நீங்கள் எந்த வேல்யூஸ் வேணாலும் கொடுத்து உங்களோட செக்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது நீங்கள் சைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் சைட்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களோட செக்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா சர்க்கிள் கமெண்டை சூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோலையும் மைனஸ் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சைட்ஸ்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அங்கே ஸ்க்ரீனில் காமிக்கும் 968 967 அந்த மாதிரி ஒவ்வொரு சைட்ஸுமே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இது ஹையராக இருக்கனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இதே வந்துட்டு நான் சர்க்கிள் எடுத்துக்கிறேன், சைட்ஸில் போய் நான் 5 தான் கொடுக்குறேன். இப்போ 5 இருக்குது. நான் இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணோன்னா கண்ட்ரோல் அண்ட் ப்ளஸ் சிம்பிளை வந்து கொடுத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 10 சைடு 11 சைடு 12 சைடு. இப்போ இதே டிக்ரீஸ் பண்ணோன்னா கண்ட்ரோல் அண்ட் மைனஸ் கொடுக்கணும். மைனஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவாகிட்டே வரும். ஸோ 3க்கு கீழே போகக்கூடாது. இப்படி தான் வந்து சைட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ கீபோர்டில் கண்ட்ரோல் அண்ட் ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் செக்மெண்ட். கண்ட்ரோல் அண்ட் மைனஸ் கொடுத்தீங்கன்னா செக்மெண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு மறந்துச்சுன்னா நீங்கள் கீழே கூட இங்கே பார்த்துக்கலாம், இங்கே கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ரெக்டாங்கிள் கமெண்ட் அண்ட் சர்க்கிள் கமெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ்லாம் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எங்களோட FB இன்ஸ்டாவில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கமெண்டோட வரேன். அண்டில் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே சேஃப் மக்களே.